நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு தடவை ரோட்ல ஏதோ யோசனையில நடந்து போயிட்டு இருந்தேங்க. ஒரு 8 மணி இருக்கும், நைட். திடீர்னு ஒரு சத்தம். தம்பி, உங்களை தான், வாங்க வாங்கன்னு ஒருத்தர் என்னை பார்த்து கூப்பிட்டாரு. அவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லைனாலும் சரி என்னதான் விஷயம்னு கேட்கலாம்னு அவரை நெருங்க நெருங்க அவரோட முகத்துல ஒரு பதட்டம் தெரிஞ்சது. ரொம்ப அவசரமா ஏதோ ஒரு உதவிக்கு கூப்பிடுறது போல இருந்தது. நானும் பக்கத்துல போக, தம்பி கொஞ்சம் தூக்குங்களேன், ஆட்டோக்குள்ள போட்டுடலான்னு ஒரு மனுஷனை காட்டினாரு. ஆமாங்க, அவரை பார்த்ததும் நானே பயந்துட்டேன். சுயநினைவே இல்லாம ஒரு மனுஷன் கீழே விழுந்து கிடந்தாரு. கண்ணு ரெண்டும் மூடியும் மூடாத மாதிரி இருந்துச்சு. நானும் நீங்க நினைக்கிறத போல இவர் நல்லா சரக்கு அடிச்சிருப்பாருன்னு தான் நினைச்சேன். ஆனா இல்ல, அவருக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை. மயங்கிட்டாருன்னு அப்போதான் புரிஞ்சது. நாங்க 3 பேரு தூக்கி பிடிச்சி ஒரு மாதிரி ஆட்டோல ஏத்திட்டோம். அந்த மனுஷனுக்கு துணையா ஒருத்தரும் வண்டியில ஏறிட்டாரு. வாங்க தம்பி, நாமளும் ஹாஸ்பிட்டல் போலான்னு என்னையும் கூப்பிட்டு இன்னொரு ஆட்டோவை மறிக்க நானும் எந்த நினைப்புலயோ அவரோட போக ரெடி ஆயிட்டேங்க. இப்போ 2 வண்டி, முன்னாடி மயங்கின மனுஷனும் இன்னொருத்தரும், அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் இன்னொருத்தரும் ஒரே பதட்டமா போயிட்டு இருக்கோம். கூட இருக்கவங்க பேர் என்ன ஊர் என்னன்னு ஒன்னும் தெரியாம நானும் பக்கத்துல இருக்கவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேங்க. ரொம்ப டிராபிக். எங்களுக்கு முன்னாடி போன ஆட்டோ பறந்து போயிடுச்சு. நாங்க சிக்னல் எல்லாத்துலயும் நிறுத்தி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். காலையில நல்லதா இருந்தாரு. திடீர்னு இப்படி ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைச்சு கூட பாக்கலன்னு அவர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. நானும் பல மாதிரி யோசிக்கிறேங்க. ஒருவேளை நம்மள கிட்னாப் பண்றாங்களா, உண்மையா தான் சொல்றாங்களா, இவங்கள நம்பலாமா, ஹாஸ்பிட்டல் தான் போறாங்களான்னு மைண்ட்ல ஓடுது. ஆனா நல்லவங்களுக்கு நல்லது தானே நடக்கும்னு நம்பி ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனவங்க. ஹாஸ்பிட்டல்ல உள்ள போய் வந்தவங்களை கேட்டா அவங்க எமர்ஜென்சி வார்டை காட்டினாங்க. அங்க போனா அந்த மனுஷன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி வெளியில தள்ளிட்டு வந்ததை பார்த்து 2 நிமிஷம் அப்படியே நின்னுட்டேங்க. டோட்டலா பிளாங்க் ஆயிட்டேன். என்னால இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. என் கூட இருந்த 2 பேரும் உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கை காலெல்லாம் நடுங்கிறத என் கண்ணால பார்த்தேன். இந்த நியூஸை நான் எப்படி அவங்க வீட்டுக்கு சொல்வேன்னு அவர் பட்ட கஷ்டத்தை நானும் ஃபீல் பண்ணேங்க. தன்னோட ஃப்ரெண்டோட இறப்ப தாங்கிக்க முடியாத அவங்க 2 பேரும் பதறி போயிட்டாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அடுத்தடுத்த ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு கேட்டு முடிஞ்சதை பண்ணேங்க. அவங்க 2 பேரும் அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் டோட்டலா புதுசு. இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஹாஸ்பிட்டல் டெத்துன்னு எல்லாம் எதுவும் பண்ணதில்லை. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தோணுச்சு. ஒரு 12 மணி தாண்டும் போது ஊர்ல இருந்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்ததும் நானும் கிளம்பிட்டேன். அப்போதாங்க நான் அந்த டைம்ல சசிகுமார் நடிச்ச அயோத்தின்ற படம் பார்த்த ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட அதே தான். காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான் எனக்கு அன்னைக்கு தெளிவா புரிஞ்சது.